அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி 8வது ஊதியக்குழு, அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன, அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். மத்திய பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பண்டிகை காலம் தொடங்கிவிட்டது. மக்கள் மனதை மகிழ்விக்கும் பல கொண்டாட்டங்கள் இனி வரிசையாக வரும். தீப திருநாளாம் தீபாவளி நெருங்கி வருகிறது. இந்த நேரத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசு சில பரிசுகளை அளிக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவற்றை என்னென்னு தான் பார்ப்போம். 8வது ஊதியக்குழுவின் ஊதிய விகித பரிந்துரைகள் பற்றிய அப்டேட் விரைவில் கிடைக்கும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ எந்த தகவலும் அரசிடமிருந்து இன்னும் வெளிவரல. 8வது ஊதியக்குழு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு சாதகமாக அமையும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக 8வது ஊதியக்குழு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று, அடிப்படை சம்பளம் பெரிய அளவில் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக அமையலாம். அடுத்ததாக இந்த உயர்வு பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களோட வருவாயில் பெரும் அதிகரிப்பை ஏற்படுத்தும். இது அவர்களோட வாழ்வின் தரத்தையும் மேம்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பண்டிகை காலம் தொடங்கிவிட்டது. அடிப்படை ஊதியம் உயர்வு தவிர 8வது சம்பள கமிஷன் அலவன்ஸ்களை முழுமையாக மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புள்ளது. அதிகரித்து வரும் இந்த பணவீக்க வீதங்களை கருத்தில் கொண்டு அகவிலைப்படியை மேம்படுத்துவது பற்றி விவாதிக்கப்படும். இதில் கொடுப்பனர்களும் அதிகரிக்கலாம். இது தவிர ஓய்வு பெற்ற பணியாளர்கள், அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களும் மேம்படுத்தலாம். இதனால் 8வது ஊதியக்குழுவின் நன்மைகள் ஒட்டுமொத்த தொகுப்பு மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். ஊழியர்கள் செய்யும் பணிகளுக்கு ஏற்றவாறு அவற்றில் ஒத்துப்போகும் வகையில் ஊதிய விகிதங்கள் கட்டமைப்பை மாற்றி ஆணையம் விரும்புகிறது. இது நியாயமான ஊதிய முறைக்கு வழிவகுக்கும். இந்த வகையில் ஊதியம் வெவ்வேறு நிலைகள் மற்றும் கிரேடுகளில் உள்ள தொழிலாளர்கள் செய்யும் கடமைகளுக்கு ஏற்றவாறு இந்த தொகைகள் இருக்கும். அடுத்ததாக 7வது ஊதியக்குழு அமைக்கப்படும் பொழுதே பிக்மெண்ட் ஃபேக்டர் 3.68 உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆனால் அப்போது 2.57 மடங்கு மட்டுமே நிர்ணயித்தாங்க. ஆகையால் இந்த 8வது ஊதியக்குழு கண்டிப்பாக 3.68 மடங்காக உயரும் என நம்பப்படுகிறது. ஊதியக்குழு அமல்படுத்த அந்த பிக்மெண்ட் ஃபேக்டர் அதிகரித்தால் அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயிலிருந்து 26,000 ரூபாயாக அதிகரிக்கும். அதாவது அடிப்படை சம்பளம் சுமார் 44% உயரும். இந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட சம்பள கொடுப்பனர்வு மற்றும் பிற வசதிகள் மற்றும் சலுகைகளை மேம்படுத்தவும் மற்றும் திருத்தும் பணிகளை செய்யும் ஊதியக்குழு இதற்கான பரிந்துரைகளை அரசு அனுப்புகிறது. இதன் பின்னர் அரசாங்கம் இதை ஆய்வு செய்து அதை அமல்படுத்துகிறது. இதற்கிடையில் ஜூலை 2024ற்கான டிஏ உயர்வு பற்றிய அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியிடலாம். இந்த முறை அகவிலைப்படி 3 அல்லது 4% வரை அதிகரிக்கும் என பல்வேறு தரப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னர் மத்திய அரசு ஊழியர்களோட மொத்த அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களோட அகவிலைப்படி நிவாரணம் 53% அல்லது 4 உயரலாம் என சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனல் உடனடி அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு தகவலாக சேரும். தேங்க்யூ. அடிப்படை ஊதியம் உயர்வு தவிர 8வது சம்பள